கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, லவ் இன் டெய்லி லைஃப். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நாங்கள் பேசுகிறது. உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். எக்ஸ்பிரஸிங் லவ் இன் டெய்லி லைஃப். எப்படி டெய்லி லைஃப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா லவ்? ஆம்பளைங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே வேலை ஜாஸ்தியாக இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும். எப்படிடா இந்த லோன்லாம் கட்டி முடிப்போம், இல்லைனா எப்படிடா ஃபேமிலியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய கவலை இருக்குது. என்னால் எப்படி என் ஒய்ஃப் கிட்ட வந்து லவ் காட்ட முடியும்? அதுக்குன்னு லவ்வே இல்லாமலாம் நாங்கள் இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண தெரியல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. எக்ஸ்ப்ரெஸ்னால் எப்போ பார்த்தாலும் ஐ லவ் யூ சொல்லிகிட்டே இருங்கணும், இல்லைனா அந்த மாதிரி நாங்கள் சொல்ல வரல. சின்ன சின்ன ஆக்ட் ஆஃப் திங்ஸ் தான் நாங்கள் வந்து இப்போ பேச வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டெய்லியுமே அவங்க கூட உட்காந்து பேசுகிறது. நாங்கள் ரிப்பீட்டடாக இந்த பாயிண்ட் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அது எவ்வளோ முக்கியம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குது, இல்லைனா உங்கள் வேலை ஸ்தலத்துலையாக இருக்கட்டும், ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைனா ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா உங்கள் வேலையிலையோ இல்லைனா வீட்லேயோ என்ன நடந்ததுன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து எல்லாமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா? ஃபோன் இல்லாமல், டிவி இல்லாமல் உங்களோட குவாலிட்டி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே ஒரு லவ்வை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். ரெண்டாவது வந்து அவங்கள வந்து வெளி இடத்துல வச்சு பாராட்டுறது. தப்பு செஞ்சால் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு திட்டுங்க. ஆனால் வெளியே இடத்துல 4 பேர் இருக்கிற இடத்துல அவங்களுக்காக அவங்க தப்பே செஞ்சதுனால அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஒய்ஃப் என்ன பண்ணணும்னா, அம்மா வீட்டில் வந்து நீங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லைனா உங்கள் வீட்டுக்கோ சப்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்களோ நல்லா ஏர்ன் பண்ணலையோ இல்லை என்ன விஷயமா இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதே போல் தான் ஹஸ்பண்டும். இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இருப்பீங்க, அவங்க மாமியாருக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமே ஒழிய உங்கள் அம்மாக்கோ இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கோ அதை சப்போர்ட் பண்ணுறது விட்டுட்டு, தப்பு பண்ணியிருப்பாங்க, மேபி சில வார்த்தைகள் விட்டுருப்பாங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தப்பு இது மாதிரி நீ பேசின தப்பு தான், நீ இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து பேசுங்க. ஆனால் வெளி இடத்துல அவங்கள பாராட்டுங்க, அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் லவ் லாங்குவேஜ். லவ் லாங்குவேஜ்னால் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் கை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா கால் பிடிச்சி விட்றது, அப்புறம் இந்த சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என் புருஷன் அதை மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய நமக்காக சில இதெல்லாம் தேடி தேடி செய்கிறாங்கல்ல, அதே அவங்க வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் த லவ் தாங்க. அது ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட தேவைகளை அவங்கள பூர்த்தி செய்கிறாங்க பார்த்தீங்களா? எனக்கு பூ வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா எனக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறது, என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறது, என்ன நல்லா பார்த்துக்கிறது, அவங்க தேவையை தூர தள்ளிட்டு நம்மளோட இதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கல்ல, அதே அவங்களோட வே ஆஃப் லவ் தாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், யூடியூப்பு அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எனக்கு நீ வந்து செய்யலையே, ஒரு வரும்போதெல்லாம் பொக்கே வாங்கிட்டு வரலையே, பொக்கே வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அது காஞ்சு கருவாடாக போகும், தூக்கி போட போகிறோம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நமக்காக என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க, வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க நமக்காக கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த வேலையை விட்டு போகாமல் அவங்க நினச்சா ஜாலியாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நமக்காக டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் லவ் லாங்குவேஜ். அவங்களோட லவ் லாங்குவேஜ் இதுதான். இதை நான் ஏன் பேசுகிறேன்னா, ஏன்னா நான் அப்படி தான் நிறைய நாள் வந்து நான் அவங்கள அப்படி தான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 60 அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு இது எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணலன்னா சண்டை வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப சைல்டிஷாக இருந்திருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுக்கிட்டு வரேன். ஸோ இது வந்து லவ் லாங்குவேஜே கிடையாதுங்க. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க நமக்காக பண்ணுறதை வந்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் வாழ்க்கைன்றது வேறு, யூடியூப் வாழ்க்கைன்றது வேறு, நிஜமான வாழ்க்கைன்றது டோட்டலாக வேறையாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கோங்க. நடந்து போகும்போது கை பிடிச்சிக்கலாம், இது வந்து ஒன்றும் ஆகாது. போகிற இடத்துல கை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ கார் திறந்து விடணும்லாம் எனக்கு தெரியல, பட் அவங்க கூட போங்க. ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா ஒரு பூ வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு போகும்போது. இதெல்லாம் வந்து ஒய்ஃப் எதிர்பார்ப்பாங்க. ஸோ 2 சைடுமே நான் பேசிட்டேன். மீதி பாயிண்ட்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பேசுவார். எக்ஸ்பிரஸிங் லவ் இன் டெய்லி லைஃப். என் ஒய்ஃப் சில பாயிண்ட்ஸ்லாம் பேசினாங்க. இப்போ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வருவோமா?
எக்ஸ்பிரஸிங் லவ் இன் டெய்லி லைஃப் இதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம், எப்படி பார்க்கலாம்? டெய்லி உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது நினைவூட்டுறது தான் வந்து எக்ஸ்பிரஸிங் லவ் இன் டெய்லி லைஃப். இது எப்படி பண்ணலாம்? டெய்லி வந்து உங்களுக்கு வந்து பூ வாங்கி தர்றது, ஆர்எல்ஸ் வந்து டெய்லி வந்து எதனா சர்ப்ரைஸ் பண்ணுறது, ஆர்எல்ஸ் வந்து டெய்லி எதனா ஒரு ரொட்டீன் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ரொபாட்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஆஃப் லவ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படி நாங்கள் சொல்லவே வரலங்க. எக்ஸ்பிரஸிங் லவ் இன் டெய்லி லைஃப்ன்றது எப்படின்னா, நீங்கள் சின்ன ஒரு காரியம் செய்வீங்க, அவங்க வந்து எதனா ஒரு காரியம் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் பண்ணணும். அதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வே ஆஃப் லவ் தாங்க. இன் ரியாலிட்டி உங்கள் பார்ட்னரை டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி இருந்தீங்கனாலே உங்களோட லவ் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இதை வந்து டெய்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? அது எப்படின்னா, நீங்கள் அவங்கள வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசார எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. மேபி லைக் ஜோக்ஸ் ஆர் காமெடிஸ், தட்ஸ் ஆல் அ பார்ட். ஆனால் மனசார எந்த விஷயத்துலையும் மோஸ்ட்லி ஹர்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட அது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் இருக்க மாட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். உங்கள் பார்ட்னர் வந்து எதனா வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு ஆர்எல்ஸ் வந்து எதனா ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்ருப்பாங்க வீட்டில், ஆர்எல்ஸ் வந்து வெளியில் கூட எங்கன்னா செஞ்சுட்ருப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எது வந்தாலும் இருக்கட்டுமே, எதனா ஹவுஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அவங்க வந்து வீட்டில் எதனா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஆனால் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன் இவங்க வந்துட்டு கேட்கலாமா, இவங்க வந்து எதனா சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்ட்னராக இருக்கிற நீங்கள் என்னென்ன பண்ணோன்னா, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த ஹெல்ப் வேணுமா, நான் பண்ணுறேன், இது என்ன பண்ணணும், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் ஆர்எல்ஸ் வந்து அவங்க கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே உங்களோட டெய்லி லவ் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் லவ்வை வந்து எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த டே டில் த எண்ட் ஆஃப் த டே. ஸ்டார்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ரேயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 பேருமே கை கோர்த்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஈவன் இஃப் யூ ஆர் எனி ரிலீஜன், நான் சொல்கிறது கை கோர்த்து ப்ரேயர் பண்ணுங்கள். கை கோர்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றது வந்து அந்த டைம்லேயே வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸாக வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஃபோன் பண்ணுங்கள். ஒர்க்கில் இருந்தாலும் சரி, நடுவில் வந்து மிட் ஆஃப் த டே ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு லன்ச் டைம் ஆர்எல்ஸ் எந்த டைம் வந்தாலும் சரி ஃபோன் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட விசாரிங்க. அது மாத்திரம் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டே காலையில் ப்ரேயர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரேயருக்கு உண்டான தேங்க்ஸ் கிவிங் நைட்டு கொடுத்துருங்க. அப்படி பண்ணிங்கனாலே உங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ப்ரேயர் கொடுக்குற நிறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸாகவே இருக்கும். உங்கள் மேரேஜ் லைஃப்பும் சூப்பராக இருக்கும். எவ்ரிடே எண்ட் த டே வித் பாசிட்டிவிட்டி. எல்லா நாளும் நான் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாத்திரம் இல்லாமல் எவ்ரிடே வந்து உங்கள் காலையிலேருந்து ஒர்க் லைஃப் ஈவினிங் வரைக்கும் உங்கள் ஒர்க் லைஃப்பில் ஆர்எல்ஸும் சரி, வீட்லேயும் சரி, பார்ட்னர்ஸாக இருக்கிற நீங்கள் எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலுமே நீங்கள் 2 பேர் வந்து எண்ட் ஆஃப் தி டே உட்காந்து பேசி அந்த டேவை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 99% வந்து 99 இல்லைங்க 100% வந்து பாசிட்டிவ் டேவாக முடிக்க பாருங்கள். அப்போ தான் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக அமையும். நீங்கள் அந்த டைம் வந்து பாசிட்டிவாக முடிக்கல அப்படின்னா, அந்த டேவை பாசிட்டிவாக முடிக்கலன்னா அந்த நெகட்டிவிட்டி வந்து அடுத்த நாளுக்கும் வந்து ட்ராவல் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த லவ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்டர் கனெக்டிவிட்டியே இல்லாமல் போயிடும். லவ் வந்து அங்கே வந்து டிட்டாச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். செக் இன் எமோஷ்னலி. இந்த பாயிண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக் இன் எமோஷ்னலி. என்னடா ஹோட்டல் செக்இன் செக் அவுட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. செக்இன் எமோஷ்னலி அப்படின்னா எப்போதுமே உங்கள் பார்ட்னர் எப்படி இருக்காங்க அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன் செக் பண்ணிக்கணும்னா, நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா முன்னாடி வீடியோவில் லோன்லினஸ் பற்றி. அவங்க அந்த லோன்லினஸை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்கள வந்து எமோஷ்னலாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேபி அவங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து சிரிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேறு எதனா யோசிச்சுட்டு எதனா வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். அந்த உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறாங்களா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான பார்ட்னர் கூட அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த என்னாச்சு, ஏன் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஏற்படுத்தணும். இதுவும் எக்ஸ்பிரஸிங் வே ஆஃப் லவ் தாங்க. உண்மையிலே இது வந்து டெய்லி லைஃப்பில் இருந்துச்சுனாலே உங்களுக்குள்ள நிறைய கேஆஸ் வந்து இருக்காது, குழப்பங்கள் இருக்கவே இருக்காது. இது ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் பிளேஸ் இன் மேரேஜ் லைஃப்.
இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸிங் லவ் இன் டெய்லி லைஃப் எப்படி பண்ணுறது பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுட்டு நீங்கள் உங்கள் மேரேஜ் லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் உங்கள் மேரேஜ் லைஃப்பை லவ் லைஃப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நாங்கள் சொல்கிற நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsia. See you in next video. Until then, bye bye.